உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த ஒரு வாரமாக மிக பிரதான ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் இனங்களுக்கு இடையில் குரோதங்களை ஏற்படுத்துகின்ற வகையில் உருவாகி இருக்கக்கூடிய விவகாரம் தான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அவர்களுடைய கலாச்சார ஆடை அணிவது தொடர்பான விவகாரம். அதில் என்ன விளக்கங்கள் இருக்கிறது, என்ன நடைமுறைகள் இருக்கின்றது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்களை வைத்தியசாலை நிர்வாகம், சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவனங்கள் வழங்கியிருந்த போதும் அவை தொடர்ச்சியாக இந்த விவகாரம் முற்றுப்பெற்ற போது இல்லை, அல்லது முற்றுப்பெறுகின்ற நிலையிலும் இல்லாத சூழ்நிலையில் இவை தொடர்ந்து பல தளங்களிலே விவாத பொருளாகவும் அதனுடைய தாக்கம் என்பது மக்கள் மத்தியிலும் இப்போது பேசு பொருளாகி இருக்கின்றது. இதில் இறுதிக்கட்ட வடிவமாக ஒரு வன்முறை அல்லது ஒரு கலவரத்தில் நிறைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை நோக்கித்தான் அரசியல்வாதிகள் அதனை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அவை சரியா பிழையா, அதனை வெளியிடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கின்றதா, அதற்கு மேலதிகமாக இது தொடர்பில் அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும், அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் கூறியிருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஒரு புரிதலோடு செயற்படுகிறார்களா, அல்லது இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியுமா, அல்லது யாரும் கூறுகின்ற கதைகளை கேட்டுக்கொண்டு அறிக்கை வெளியிடுகிறார்களா என்கின்ற ஒரு தெளிவுபடுத்தல் இல்லாமல் இருக்கின்றது மக்கள் மத்தியில். அவை அத்தனையையும் உள்ளடக்கிய விதத்திலே இன்றைய காணொலியிலே நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அண்மையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான அமைச்சர் நலிந்த ஜேதிசவை பார்த்து ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கின்றார், இந்த விடயம் தொடர்பில் ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதா என்று கேட்கின்ற போது நலிந்த ஜேதிஸ் அவர்கள் கூறுகின்றார், இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வரும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை, அமைச்சுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, ஆனால் இது தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, இப்போது வரைக்கும் அது தொடர்பில் எமக்கு அப்படியான சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை, இந்த துறையில் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தான் இலங்கை முழுவதும் பணிகள் இடம்பெறுகிறது, பாதிக்கப்பட்ட தரப்புகள் யாராவது சரியான பாதிப்புகள் இருக்குமாக இருந்தால் அமைச்சை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும், நான் இந்த கூட்டத்துக்கு வரும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு முறைப்பாடும் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். வைத்தியத்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கான பொதுவான சீருடை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை எல்லோரும் பயன்படுத்துவதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை என்பதை அழுத்தம் திருத்தமாக நலிந்த ஜேதிச கூறுகின்றார். சுற்றி நிறுவவும் அதனைத்தான் கூறுகின்றது. ஆண்டாண்டு காலமாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலும் கூட இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்குள் எப்படி இந்த விவகாரம் புதிய ஒரு விவகாரமாக முளைத்தது என்று பார்த்தால் இதில் அரசியல் பின்னணி இருக்கின்றது. குறிப்பாக என்பிபி அரசை சங்கடப்படுத்த வேண்டும், அல்லது என்பிபி அரசை இந்த விவகாரங்களுக்குள் சிக்க வைத்து இது ஒரு முருகலை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதற்கு என்பிபிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பலிக்கடாவாக இருக்கின்றார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயமாக இருக்கு. ஒரு வைத்தியசாலையிலே நடைமுறை ஒரு பொது சுற்று நிறுவனத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுகின்ற போது அதற்கு முரணான வகையிலே அந்த என்பிபியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் உடந்தையாக இருப்பதுதான் இப்போது இறுதியாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக இருக்கின்றது. இப்போது இந்த தகவல் பேசப்பட்டிருக்கின்றது. இப்போது அனைவரும் இதனை பார்த்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அவர்களுடைய எச்சரிக்கை என்கின்ற ஒரு வகையிலே ஒரு அறிக்கை வெளியாகின்றது. அந்த அறிக்கையிலே அரசாங்கத்தின் இனவாதமற்ற கொள்கையை சீர்குலைக்க வைத்தியசாலை நிர்வாகம் முயற்சிக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் அவருடைய அந்த ஒரு அறிக்கை வெளியாகின்றது. மக்களிடையே பாகுபாட்டை ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையை மேற்க முடியாது. நல்ல விஷயம், பாகுபாடு ஏற்படுத்தக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது என்பது உங்களுடைய சிந்தனையில் உதித்திருக்கின்றது. அனைவருக்கும் சமமான சுகாதார சேவையை உறுதிப்படுத்த வேண்டும். சுகாதார அமைச்சரை குறிப்பிட்டு விட்டார். சுகாதார திணைக்களத்துக்கென்று ஒரு ஆடை இருக்கின்றது, அந்த சுகாதார திணைக்களத்துக்கென்று ஒரு ஆடை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆடையை பின்பற்றலாம் என்று. இது சுகாதார திணைக்களம், இது ஒரு மத நிறுவனம் அல்ல என்பதை எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றோம். இன மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இன மத நல்லிணக்கம் பாதிக்கப்படவே இல்லை. இன்றும்
முஸ்லிம் உறவுகள் அந்த இடத்தில் சென்று வைத்தியசாலைகளிலே சென்று அவர்களும் மருந்துகளை பெற்றுச் செல்லுகின்றார்கள். வைத்தியசாலையிலே அவர்களும் பல்வேறுபட்ட நோய்களுக்கான நிவாரணிகளை பெற்றிருக்கின்றார்கள். வைத்தியசாலை சேவைகள் முஸ்லிம் உறவுகளும் பெற்றிருக்கின்றார்கள். மக்களுக்கிடையில் குழப்பம் இல்லை. பாவம் அந்த புதிதாக நியமனம் பெற்ற ஊழியர்களுக்கு இடையிலும் குழப்பம் இல்லை. அந்த ஊழியர்களை யாரோ ஒரு தரப்பு பகடைக்காயாக பயன்படுத்துகிறது. அந்த வைத்தியசாலையிலே ஏற்கனவே 11 ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லிம் ஊழியர்கள். அவர்கள் சாதாரணமாக சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்துக்கு அமைவாகத்தான் ஆடைகளை இட்டுச் செல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது முஜிபுல் ரஹ்மான், எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, அதே போன்று இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி நிசாப் காரியப்பர் போன்றவர்கள் எல்லாம் இந்த விடயம் அறிந்திருந்தும், இவ்வளவு காலம் இது ஒரு பின்பற்றப்பட்டு வருகின்ற நடைமுறை இருந்தும் புதிதாக அறிக்கை விட்டு இந்த விவகாரத்தை ஒரு மத விவகாரமாக மாற்ற முற்படுவதுதான் ஒரு வேதனையான சம்பவமாக அங்கு பதிவாகின்றது. அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே பயன்படுத்தவில்லை. முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் என்றும் கூட அந்த வைத்தியசாலையிலே சேவைகளை பெறுகின்றார்கள், செல்லுகின்றார்கள், வருகின்றார்கள். இதற்கு முன்னர் அங்கு பணியாற்றக்கூடிய 11 முஸ்லிம் சகோதரர்களும் கூட அந்த இடத்திலே பணிக்கு சென்று வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த 9 பேர் விவகாரத்தை கையாளுவது யார்? இது கையாளுகின்ற விவகாரம் தொடர்பில் ஆழமாக தேடி சென்ற போது நீண்ட காலமாக என்பிபி அரசை எப்படியாவது ஒரு விடயத்துக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்பதில் பல தரப்புகள் முயற்சி செய்த போது எதுவும் கைகூடாத நிலையில் தென்னிலங்கையில் இடம்பெற்ற அல்லது தென்னிலங்கையில் ஏற்பட்ட பின்னடைவை இப்போது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஒரு விரோதத்தை வளர்க்கின்ற போக்கு அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக உளவுத்துறை தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பகடை காய்களாகத்தான் இவை நகர்த்தப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இது தொடர்பில் தீவிர விசாரணை ஒன்று உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் புலனாய்வு தரப்பினர் மேற்கொள்ளுகின்றார்கள். அதன் அடிப்படையில் வெகு விரைவில் ICCPR கீழ் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கும், இந்த இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவது அல்லது வேலையிடங்களை மதஸ்தலங்களாக மாற்ற முற்படுவது, மத அடையாளங்களை கொண்டு மக்களுக்கிடையில் குழப்பங்களை ஏற்படுத்த முற்படுகிற தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட்டு ICCPR கீழ் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பிலும் ஒரு முயற்சி ஒன்று நேற்று முன்தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மிக கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வைத்தியசாலையை வைத்தியசாலையாக இயங்க விடுங்கள், மதஸ்தலங்களை மதஸ்தலங்களாக பயன்படுத்துங்கள், அதற்கு அப்பால் நீதிமன்றங்களை நீதிமன்றங்களாக இயங்க விடுங்கள். நீங்கள் வடிவாக பாருங்கள், நீதிமன்ற விவகாரம் தென்னிலங்கையிலே பேசப்பட்டு அவை நமத்து போன நிலையில் அல்லது செயலிழந்து போன நிலையில் இப்போது வைத்தியசாலை விவகாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் மக்களும் பொறுப்போடும் பொறுமையோடும் கையாள வேண்டும். இது அமைச்சுக்கும் அதிகாரிகளும் பார்க்க வேண்டிய விடயம். மக்கள் இதற்குள் தேவையற்ற விதத்தில் மூக்கு நுழைக்க கூடாது. சமூக வலைத்தள கருத்துக்கள் பதிவிடுகின்ற போதும் நிதானமாக பதிவிடுங்கள். அவ்வாறு முறையற்ற விதத்தில் நீங்களும் பதிவிடுவீர்களாக இருந்தால் ICCPR கீழ் உங்கள் மீதும் வழக்குகள் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், அமைதியான சூழ்நிலை இலங்கையில் நிலவுகின்ற போது அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பொதுமகனாக இருந்தாலும் சரி, அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசு ஒரு நெருக்கடியில் இருக்கின்றமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்ற ஊழியர்கள் தொடர்பில் தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுவிட்டு அவருடைய கூற்றிலே வேடிக்கையான விடயம் என்னவென்று சொன்னால், தற்போதைய அரசாங்கம் இன மத பேதமின்றி அனைத்து சமூகங்களையும் சமமாக நடத்தி நாட்டில் நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையும் கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் இந்த நேர்மையான அணுகுமுறையை நாம் வரவேற்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து பல கவலைகள் எழுகிறது. இத்தகைய நடவடிக்கை அரசாங்கத்தின் மீது மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையையும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நல்ல எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இன்று வரைக்கும் மத அடையாளங்களோடு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அது முஸ்லிம்களாக இருந்தால் என்ன, தமிழர்களாக இருந்தால் என்ன, அதே போன்று சிங்களவர்களாக இருந்தால் யாரும் மத அடையாளங்களோடு இல்லை. சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்தின் அடிப்படையில் தான் இது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒன்றும் முஸ்லிம் தமிழ் என்கின்ற பாகுபாட்டோடு அங்கு எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. உங்களை யாரோ பிழையாக வழிநடத்துகிறார்கள் அல்லது நீங்கள் யாரையோ பிழையாக வழிநடத்த முற்படுகிறீர்கள் என்பதுதான் இங்கு கூற வேண்டியிருக்கிறது. இன மத பேதமின்றி அனைத்து சமூகங்களையும் சமமாக நடத்தக்கூடிய இடம்தான் வைத்தியசாலை. இன மத அடையாளங்களோடு அங்கு பணியாற்ற முடியாது என்பது சுற்றி நிறுவம் 2019-2021 சுற்றி நிறுவம் தெளிவாக கூறுகிறது. அதனைத்தான்
இப்போது வைத்தியசாலை நிர்வாகமும் சுகாதார அமைச்சும் முன்னெடுத்து வருகிறது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச கடந்த ஊடக சந்திப்பிலே சுகாதார அமைச்சின் அனுமதிக்கப்பட்ட சீருடை தொடர்பில் அது அனுமதிக்கப்பட்டது போன்றே செயற்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலைதான் சுற்றி நிறுவமும் அவரும் குறிப்பிட்டிருக்கின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் மேடையில் ஒரு பேச்சு பேசினீர்கள். அந்த பேச்சு உங்களுக்கு மறந்திருக்கும், ஆனால் மக்களுக்கு மறக்கவில்லை. அந்த மக்கள் கேட்டவற்றை நாம் இப்போது உங்களுக்கு மீளவும் ஞாபகப்படுத்துகிறோம். விபச்சாரத்தை சட்டமாக்குவோம். இங்கு பெண்கள் இல்லாது விட்டாலும், இங்கு பொம்பளையில் இல்லாவிட்டாலும் ரஷ்யாவிலிருந்து கொழும்பிலிருந்து வேறு இடங்களிலிருந்து விபச்சார விடுதி திறப்போம் என்று சட்டமாக்கப்படும். ஆண்களும் திருமணம் செய்யலாம், பெண்களும் திருமணம் செய்யலாம். அது மட்டுமல்லாது அதை முடிச்சு கொடுத்துத்தான் ஆகணும். முடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்களை கைது செய்வார்கள். அவர்களுடைய பரம்பரைக்கும் அல்லாஹ்வினுடைய சாபக்கேடு இருக்கும். எனவே யாருமே தப்ப முடியாது. இப்ப விபச்சாரம் சட்டமாக்கப்படும் என்றார்கள் மிக தெளிவாக. எனவே யாரும் இவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள். ஒரு மிக கேவலமான, அதாவது சட்டம் ஒன்றை கொண்டு வர போகிறார்கள், கடுமையான சட்டம். இந்த ஒரு அதாவது இனவாதம் மதவாதம் இல்லாத அரசாங்கம் என்று பாராட்டி சொல்லுகின்ற ஹிஸ்புல்லா அவர்களே, நீங்கள் 2024 ஆண்டு தேர்தல் காலத்தின் போது பேசிய பேச்சை இப்போது மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்க. அதாவது விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இங்க பொம்பளையில் இல்லாட்டியும் ரஷ்யாவில இருந்து கொழும்பில இருந்து வேறு இடங்களில் இருந்து விபச்சார விடுதிகளை துறப்பார சட்டமாக்கப்படும். ஆண்களும் கல்யாணம் முடிக்கலாம், பெண்களும் கல்யாணம் முடிக்கலாம். ஆணும் கல்யாணம் முடிக்க முடிச்சு கொடுத்தாவனும் பாப்பா. முடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவரை கைது செய்வார்கள். அவனும் அவனுடைய பரம்பரைக்கும் அல்லாஹ்வினுடைய சாபக்கேடிலே இருந்து ஒருபோதும் தப்ப முடியாத சகோதரர்களே சொல்லுகிறார்கள். விபச்சாரம் சட்டமாக்கப்படும். மிக தெளிவாக எங்களுடைய சட்டத்திலே விபச்சாரம் அனுமதிக்கப்படும். நீதி, அது நீதி என்றால் சட்டம் கொண்டு வருவார்கள். நீதி மட்டுமல்ல ரீதி. அதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தால் அவருக்கு பனிஷ்மெண்ட், தண்டனையும் கொடுக்கப்படும். நீதி ரீதி கேனவாபி கணிகா உறுதியேட்ட, அதாவது விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலே. யாராவது ஒருவர் கல்முனை நகரிலே சாய்ந்த மருதிலே கிழக்கு மாகாணம் முழுவதும் விபச்சார விடுதி துறக்கப்படும். இங்க பொம்பளை இல்லாட்டியும் ரஷ்யாவில இருந்து கொழும்பில இருந்து வேறு இடங்களில் இருந்து விபச்சார விடுதிகளை துறப்பார சட்டமாக்கப்படும். யாராவது கல்முனை பள்ளியிலே எழும்பி விபச்சாரம் ஹராம், விபச்சாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது மார்க் என்று சொன்னால் அவரை கைது செய்து சிறையிலே அடைப்பார்கள். பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். சகோதரர்களே, இதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவாக நாம் பேசுகிறோம். இன்னும் தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள் ஓரின சேர்க்கை சட்டமாக்கப்படும். ஆண்களும் கல்யாணம் முடிக்கலாம், பெண்களும் கல்யாணம் முடிக்கலாம். அவர்கள் ஓரின சேர்க்கையில் செயற்படலாம். சட்டமாக்கப்படும். அதற்கான முழு அனுமதி வழங்கப்படும். அதுக்கு தேவையான சுகாதார வசதிகளும் வழங்கப்படும். உதவிகள் செய்யப்படும். சகோதரர்களே, யாராவது நம்முடைய ஊர்ல எழும்பி ஓரின சேர்க்கை, அதுக்கும் ஒரு ஆள் சொல்றாரு, அது மார்க்கத்தில் தெளிவா சொல்லலையா ஒரு மௌலவி. என்ன பரிதாபம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அப்படி ஒரு சேர்க்கப்படுறதுக்காக தெரிந்தானே அந்த நபியினுடைய லூத்தினுடைய கூட்டத்தையே நான் அழித்தேன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா ஹஸ்ரத்? லூத் நபியுடைய கூட்டத்தையே நான் அழித்தேன். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். அதை சட்டமாக்குவார்கள். யாராவது ஒருவர் மௌலவி அப்படி செய்வது ஹராம் என்று சொன்னால் கல்முனையிலே 2 போய் ஆணும் கல்யாணம் முடிக்க முடிச்சு கொடுத்தாவனும் பாப்பா. முடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவரை கைது செய்வார்கள். ஏனென்றால் சட்டத்தால் வழங்கப்பட்ட ஒன்றை யாரும் தடை செய்ய முடியாது. இப்படியான இஸ்லாத்துக்கு நமது மார்க்கத்துக்கு முரணான மிக தெளிவான முரணான சட்ட திட்டங்களை, மார்க்கத்துக்கு ஹராமாக்கிய விஷயங்களை நாங்கள் ஹலாலாக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் ஹலால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண் ஓரின சேர்க்கை ஹலால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிறநாளை தடை செய்வோம் என்று சட்டமியற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு மத்தியிலே வந்து வாக்கு கேட்கின்ற போது யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு சகோதரன் வாக்களித்து ஷாஹிதாக அதற்கு அங்கீகாரம் கொடுப்பானாக இருந்தால் அவனும் அவனுடைய பரம்பரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபக்கேடிலே இருந்து ஒருபோதும் தப்ப முடியாத சகோதரர்களே. பேச்சை நீங்களே கேட்டு பாருங்கள். அன்று இப்படி கதைக்கிறீர்கள், இன்று இப்படி கதைக்கிறீர்கள். உங்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவு, தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் உறவு என்பது இலங்கை தீவிலே அவர்கள் அன்றாடம் அவர்களுடைய நாளாந்த உறவு சுமூகமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஆடை, அதாவது அரச சுற்றி நிறுவத்துக்கு மாறாக நீங்கள் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்த முனையாதீர்கள். அவ்வாறு ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தியதன் விளைவை நீங்கள் கடந்த காலங்களிலே செயற்படுத்தி இருந்தீர்கள். அதனுடைய விளைவுகளையும் மக்கள் அனுபவித்தார்கள். இப்போது அதனோடு நிறுத்தி விடுங்கள்.
நீங்க தயவு செய்து அரச செலவு வீணடிக்கப்படுகிறது. டிசிசி சேர்மன் முடிவெடுங்க. அரசு உத்தியோகத்தர் மாதிரி இருக்காங்க, தனிப்பட்ட முடிவெடுங்க. இல்லன்னு சொன்னா எப்பயாவது நீங்க எடுத்துக்கணும். ஏன் நீங்க இவங்களை பார்த்து பயப்படுங்க? உதாரணத்துக்கு சட்டவிரோதமான கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதிக்கிறவர்கள் அதுதான் காட்சி பத்தி நான் காட்சி. இந்த விடயத்தை பார்க்கின்ற போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த 2 ஆக்ரோஷமான காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். ஹிஸ்புல்லா அவர்கள் எவ்வளவு ஒரு மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார், அல்லது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் தான் அவருடைய செயற்பாடு இருக்கின்றது. ஒருவேளை அவர் அபிவிருத்தி குழு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர். கடந்த காலங்களிலே அந்த பகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியை சாராத சூழ்நிலையில் அவர் ஒரு தமிழராக இருப்பதனால் அங்கு செல்லுகின்றார். அந்த இடத்திலே மிகவும் ஒரு கண்ணியத்தோடு ஏனைய முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள் நடந்து கொண்டதை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த காணொலியில் பார்ப்பீர்கள். முடிந்தால் நீங்கள் அவர் மீது கை வைத்து பாருங்கள் என்ற போது அதனை சுதாகரித்துக் கொண்ட ஹிஸ்புல்லா அவர்கள் ஏதோ ஒரு மோசமான செயற்பாடு இடம்பெற்றால் அது தன் மீது வந்துவிடும் என்ற நான் அவரை கையை மிகவும் சாதுவாத்தான் வைக்கிறேன் பாருங்கள் என்று அவர் கையை வைக்கின்ற அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். காத்தாங்குடியிலே இடம்பெற்ற ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தீர்களா? அது உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த முஸ்லிம் சகோதரர்கள் தான் அதில் பங்கு பெற்று வந்தார்கள். அதில் வேறு யாரும் பங்கு பெறவில்லை. இது உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போது வெளிப்படுத்துவதெல்லாம் எங்காவது ஒரு கீறலை ஏற்படுத்தி விடுவோம் அல்லது ஒரு முருகலை ஏற்படுத்தி விடுவோம் என்பதில் நீங்கள் கங்கணம் கட்டி அலைகிறீர்கள். அன்று அந்த கூட்டத்தை வழிநடத்தியவர் யார்? மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள். அவர் வருகின்ற போது அங்கு அதாவது அந்த முரணாக அழைக்கப்பட்டு விட்டார்கள். முரணாக அழைக்கப்பட்டால் அதனை கையாள்வதற்கு ஒரு விதம் இருக்கின்றது. அங்கிருந்த ஒரு முஸ்லீம் சகோதரர் உடனடியாக சென்று, இப்போது முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கின்றது, அரசியல்வாதிகளின் கூற்றுகளுக்கு பின்னால் நாம் செல்ல முடியாது. அந்த இடத்திலே பிறவுக்கு ஒரு அணியாக அல்லது ஒரு பிறவுக்கு ஒரு அரணாக ஒரு முஸ்லீம் சகோதரர் இருந்து இந்த முஸ்லீம் மக்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்தில் நீங்கள் தோற்று போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு ஆக்ரோஷம் ஒன்றை எழுப்பிவிட வேண்டும் என்பதில் படாத பாடுபடுகிறீர்கள். ஆனால் தமிழ் முஸ்லிம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்றால் கடந்த காலங்களிலே அவர்கள் இப்படியான ஆவேச பேச்சுக்களால் இழந்ததும் அவர்கள் அடைந்த நஷ்டமும் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாது. அந்த காணொலியை நீங்கள் இப்போது பாருங்கள். 2026 ஜூன் 6ஆம் தேதி இந்த காணொலி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பதிவேற்றப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு முறை அதனை பாருங்கள். பசிலுக்கு தீர்ப்பு வழங்காத சிராணி பண்டாரநாயக்காவை பதவியிலிருந்து நாடாளுமன்றத்திலே அழைத்து சென்று நீக்கினார்கள். இங்கு ஹிஸ்புல்லாவுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்காத நீதிபதியை பணியிட மாற்றம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக புதியவரை அழைத்து வந்து தீர்ப்பை மாற்றி எழுதினார். இப்போது நீங்கள் ஹிஸ்புல்லா என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அதுவும் ஒரு கோயில் காணி, இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த அதுல கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாடு நேரத்தில் கோயில் இருந்திருக்கும், அதை மறந்துவிடக் கூடாது. அதிலே கோயில் இருந்த காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துயராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி குழுதார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றி பிரதிநிதி கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலை கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது தட்டு முழு மார்க்கெட்டும் கட்டியது நான். அந்த ஈச்ச மரத்தை குடிங்கி எரிஞ்சி அந்த குவான் ரவுண்ட போட்ட உடைக்க சொல்லி உத்தர ஓரதாக போட்ட நான் பேச விரும்பல. நம்முடைய ஊரை சேர்ந்த சில சகோதரர்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு போய் ஈச்ச மரத்தை புடிங்கி இருந்து அந்த குர்ஆன் ரவுண்ட போட்ட உடைச்செறிகிறது. ஜட்ஜ மாத்தலாமா இருக்கு, அப்படி கஷ்டம் தான். நான் ஜட்ஜ மாத்தி எத்தனை ஜட்ஜ மாத்தி போது நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ற ஜட்ஜ கொண்டு வந்து எழுதுறா ஜட்ஜ்மெண்ட் எழுத வைத்து கொண்டுதான். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதுதான் இங்க இருக்கக்கூடிய சவாலாக இருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றத்தின்
நியாயாதிக்கம் அல்லது நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களினதும் ஊடகங்களினதும் கடமை. இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறையை பாதுகாக்க வேண்டியது கடமை. இப்போது கடந்த காலங்களில் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டாலும் அது நீதிமன்ற அவமதிப்பு. அது தொடர்பில் பொது வழியில் இன்று வரையும் இவர் எந்த ஒரு மன்னிப்பும் கேட்கவில்லை, அல்லது இது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாடுகளை கூட தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் ஹிஸ்புல்லா அரசியலில் இருந்த காலங்களில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீதிமன்ற அவமதிப்பிலே பலமாக ஈடுபட்டிருக்கிறார். அவர் நீதிமன்ற அவமதிப்பை மிகவும் தொடர்ச்சியாகவே செய்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அந்த தொடர்ச்சியாக செய்ததன் விளைவுகள் தான் நீங்கள் இப்போது பார்த்த காணொலி. இந்த காணொலிக்கு இப்போது இருக்கக்கூடிய நீதியமைச்சு நடவடிக்கை எடுக்குமா இல்லையா, அல்லது காலம் கடந்தது என்று கூறினாலும் காணொலி இருக்கின்றது. இது தொடர்பில் ஹிஸ்புல்லாவின் நிலைப்பாடு திட்ட தெளிவாக புலப்பட்டிருக்கு. காத்தாங்குடி பிரதேசத்திலே இன்றும் அழகாக மக்கள் பலரும் பார்க்கக்கூடிய காட்சி பொருளாகவும் பலரையும் கவரக்கூடிய இடமாக இருப்பது காத்தாங்குடியிலே இருக்கக்கூடிய அந்த பேனிச்சை மரங்கள். அவற்றுக்கு எதிராக நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு வழங்கிவிட்டால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திடம் சென்று இந்த வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக ஒரு தடை உத்தரவோ அல்லது அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளோ மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீதி பரிபாலத்திலே இருக்கின்றது. ஆனால் அதனை விட்டு நீதிபதியை மாற்றினேன், எனக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கவில்லை, உடனே நீதிபதியை மாற்றி நான் சொல்லிய தீர்ப்பை எழுத சொன்னேன், காளிகோயிலை இடித்தேன் என்று இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான கருத்தை எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்கள் முன்வைத்தார். உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீர்கள், 2026 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த காணொலி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே பதிவேற்றப்பட்டது. அந்த காணொலியிலே குறிப்பிடுகின்றார், ஒரு நீதிமன்ற அவமதிப்பு, ஒரு மத அவமதிப்பு, மத நிந்தனை, இனவாதத்தை தூண்டுதல், பல்வேறுபட்ட கோணங்களிலே அவர் அந்த பேச்சை பேசியிருந்தார். இன்று மிகவும் பதுமையாக பேசுகிறார். இல்லை, 2024 விபச்சாரத்தில் ஈடுபடாது விட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று இதே எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பேசினார். அப்படி என்றால் அந்த இனவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடியவர்கள் யார்? இதில் 3-4 பேரை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றோம். இப்போது அதில் முதன்மையானவராக இவர் இருக்கின்றார். இன்னும் ஒருவர் இப்போது கல்முனையிலே அரசியலை இழந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இவ்வாறுதான் இந்த இனவாதங்கள் தூற்றி வைக்கப்படுகிறது. இப்போது அந்த காணொலியை பாருங்கள். ஆனால் இன்னும் ஒரு பரிதாபம் என்னவென்று சொன்னால், சட்டமாதிப திணைக்களம் கூறுகின்றது இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது, ஆனால் அவற்றுக்கு எதிரான முறைப்பாடுகள் வருகிறது இல்லை. அதனால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, எல்லோரும் அரசு மீது அல்லது நீதித்துறை மீதும் கூறலாம், இது மீது நடவடிக்கை இல்லை என்று. ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக யாரும் அதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தவில்லை என்பது அரசு தரப்பினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கூறுகின்றார், இந்த வைத்தியசாலை ஒரு இனவாதமாக நடந்துவிட்டது அல்லது ஒரு மக்களுக்கிடையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று அவருடைய கண்டன அறிக்கை இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை சங்கடப்படுத்துகிறது என்று. கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை அல்லது நீங்கள் கூறுவது ஒன்று சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்ட அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலை எப்படி ஒரு மாவட்டத்தில் 2 RDHS உருவாக முடியும்? அதே போன்று எப்படி ஒரு ஆதார வைத்தியசாலைக்கு அருகில் இன்னும் ஒரு ஆதார வைத்தியசாலை உருவாக முடியும்? அதற்கும் அப்பால் அது எப்படி அந்த நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த பழமையான கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் நிலைய தொலைபேசி இலக்கங்களை உடனடியாக அங்கு மாற்றினீர்கள்? எல்லாம் சட்டத்துக்கு முரணாக செய்தது யார்? இப்போது அந்த வைத்தியசாலை அந்த மக்களுக்கு தேவை, என்றால் அதிகளவான மக்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் பயனடைகிறார். ஆனால் இதனை சட்டத்தை வளைத்து சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டது யார்? எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள். நீங்கள் அன்று அமைச்சராக இருந்தீர்கள், அஷ்ரப் இருந்தார். இந்த மக்களை பிரித்து தமிழ் பேசும் சமூகம் என்று இருந்த முஸ்லிம் தமிழ் மக்களை, அதனை முஸ்லிம்களை மத ரீதியாகவும் தமிழர்களை மத ரீதியாகவும் பாகுபடுத்தியதில் உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு இணை வேறு யாரும் இல்லை என்று இங்கு கூற வேண்டும். அதனை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், இப்போது சட்டத்துக்கு முரணாக அம்பாறை மாவட்டத்திலே 2 RDHS இருக்கின்றது. கடந்த கால அரசுகள் செய்த தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து வரக்கூடிய NPP அரசாங்கம் இது விடயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்பது இன்று வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. 2 RDHS இருக்கின்றது, 2 ஆதார வைத்தியசாலைகள் 3 கிலோமீட்டருக்குள் இருக்கின்றது. ஏற்கனவே மிக பழமையான, அதாவது நீண்ட கால வரலாறுடைய ஒரு வைத்தியசாலையாக இருக்கக்கூடிய கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இருக்கின்ற போது அருகில் இந்த வைத்தியசாலை அமையப்பெறுமாக இருந்தால் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இதனுடைய சூழ்நிலை அல்லது இதனுடைய முடிவுகளை எப்படி அமைச்சு எடுக்க போகிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே நாம் முன்வைத்த அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். 2026 ஆகஸ்ட் 13ஆம் தேதி இது தொடர்பான ஒரு காணொலியிலே மிக தெளிவான ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருந்தது. எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? 25 மாவட்டங்கள் இருக்கிறது. 25 மாவட்டங்களுக்கும் எத்தனை RDHS, அதாவது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இருக்க வேண்டும்? 25 இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையிலே நடைமுறையை ஒட்டுமொத்தத்தில் மாற்றி ஒரு அதிசயம் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது எப்படி இடம்பெற்றது? இதனை யார் அனுமதித்தது? அம்பாறை மாவட்டத்தில் மட்டும்
RDHS 2 இருக்கின்றது. இதனை சுகாதார சேவைகள் அமைச்சு அனுமதிக்கின்றதா அல்லது பொது சுகாதார திணைக்களம் இதனை அனுமதிக்கின்றதா? எந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் சரியா சட்டம் பின்பற்றப்படுகிறதா? 2 RDHS அனுமதித்தது யார்? முஸ்லிம்கள் அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதற்காக இலங்கையினுடைய சட்டத்தை வளைக்க முடியும் என்றால் இது எந்த அடிப்படையில் நியாயமாகப்படுகிறது? அப்படி என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 RDHS உருவாக்குவோம், எல்லா மாவட்டங்களுக்கும் உருவாக்குவோம் என்று. கொழும்பெல்லாம் எப்படி ஒரு பெரிய மாவட்டமாக இருக்கு. அப்ப கொழும்பில் எத்தனை RDHS இருக்கின்றது? இலங்கையில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு RDHS இருக்கின்ற போது எப்படி அம்பாறையில் மட்டும் 2 RDHS இருக்கின்றது? அந்த 2 RDHS பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இருந்தும் கூட தமிழ் பிரதேசங்கள் என்பது சொல்லுண்ணா துயரங்களை அம்பாறை மாவட்டத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவ உதவியாக இருக்கலாம், ஆளணி பற்றாக்குறை என்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இதற்கு என்ன பதில் கூறப்போகிறீர்கள்? எல்லா வைத்தியசாலைகளிலும் பொது வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை அல்லது இடைநிலை வைத்தியசாலை என்றுதான் பேர் இருக்கும். இப்போது கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை என்று உருவாக்கியதே சட்டத்துக்கு முரணாக. அந்த வைத்தியசாலையை எப்படி அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று மாற்ற முடியும்? அப்படி என்றால் கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலையை எந்த அடிப்படையில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று மாற்ற முடியும்? அப்படி என்றால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையை சந்திரநேருவின் பேரில் மாற்றி விடுவோம், மட்டக்களப்பை ஜோசப் பர்ராசிங்கத்தின் பேரில் மாற்றி விடுவோம், யாழ்ப்பாணத்தை ரவிராஜின் பேரில் மாற்றி விடுவோம், திருவோணமலையை சம்பந்தனின் பேரில் மாற்றி விடுவோம், முல்லைத்தீவை இன்னுமொருவரின் பேரில் மாற்றி விடுவோம், மன்னாரை இன்னுமொருவரின் பேரில், ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் பேரில் வைத்தியசாலை வைப்போமா? சுகாதார அமைச்சு இதில் கள்ளன் போலீஸ் விளையாடக்கூடாது. நலிந்த ஜேதிச ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்துவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நேற்று தான் பார்த்தேன், இப்போதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறாது ஒரு முறையான நடவடிக்கை இதில் எடுப்பாரா? அல்லது அம்பாறையில் 2 RDHS அனுமதிக்க போகிறாரா? அல்லது அரசின் நிலைப்பாடு என்ன? கடந்த அரசில் இடம்பெற்ற ஊழல்களை விசாரிக்கிறீர்கள், கடந்த அரசில் இடம்பெற்ற நிர்வாக சீர்கேடுகளை சீர் செய்கிறீர்கள் என்றால் ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடு இடம்பெற்றிருக்கிறது. 2 RDHS சட்டத்துக்கு முரணாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பொது ஆதார வைத்தியசாலையில் ஒரு அரசியல்வாதியின் பேர் இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் சரி என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் அதற்கேற்றால் போய் நாங்கள் மாற்றத்தை செய்வது நல்லது என்று நினைக்கின்றோம். முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறுகின்றார், சுற்று நிருபத்தை வெளியிட்டு ஜிஹாப் பிரச்சனை முடித்து வையுங்கள், பணிப்பாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். அதாவது அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று வைத்தியர் சூனன் அவர்களுக்கு எதிராகத்தான் இவர் நடவடிக்கையை கேட்கின்றார். சமூக வலைத்தளங்களிலும் வைத்தியர் சூனன் அவர்களை மிக மோசமாக விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. நான் இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது முஜிபுல் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையினுடைய சுற்றி நிறுவம் அல்லது சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவம் விளங்காதுதான் அவர் கதைக்கிறார் போல் இருக்கின்றது. கொழும்பில் என்ன நடைமுறை இருக்கிறது? நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் அவர்களே, காலியில் என்ன இருக்கிறது, அம்பாந்தோட்டையில் என்ன இருக்கிறது, ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய நடைமுறைதான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் பின்பற்றப்படுகிறது. நீங்கள் கூறுவது போன்று அங்கு ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்படவில்லை. சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவம் அங்கு பின்பற்றப்படுகிறது. நீங்கள் எதனை கேட்கிறீர்கள்? அரசாங்கத்தை குழப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது அங்கு இடம்பெற்றதை வேறு ஒரு திசைக்கு மடைமாற்ற முற்படுகிறீர்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. முஜிபுல் ரஹ்மான் அவருடைய கருத்தை பாருங்கள். இப்போது கல்முனையில இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆஸ்பத்திரியிலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஹிஜாபை அணிந்து போகக்கூடிய பெண்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஜி அப்படி இல்லாவிட்டார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் என்று இப்போ அந்த நியூஸு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது இதை நாங்கள் எடுத்தால் இதுக்கு சட்ட ரீதியான ஒரு சர்க்குலர் ஒன்று இல்லாட்டி உடனடியாக அமைச்சர் அவர்கள் ஒரு சர்க்குலரை அடிக்க வேணும், அடித்து அதுக்கு அனுமதியே வழங்க வேணும். ஏனென்றால் இதுக்கு முந்தையும் இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் அவர்களுக்கு கூறினது இந்த வேலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு ஹிஜாபை அணிந்து அவர்களுடைய இஸ்லாம் மார்க்கத்துக்கு படி உடுத்துக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை வழங்குறதுக்கு தேவையான சர்க்குலரை சட்ட ரீதியாக நீங்கள் வழங்க வேணும். அதே போல் அமைச்சர் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஜி அவர்கள் அப்படி செயலாளர் அவர்கள் அங்கே கல்முனையில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர் அவர்களுக்கு அவர்கள் ஆர்டரை கொடுத்தும் அவர்கள் அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அவரை அங்கேருந்து உடனடியாக அவரை ஒதுக்கி அங்கே இன்னொருத்தரே அங்கே அனுப்ப வேணும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. அப்படி இல்லாவிட்டால் இந்த பிரச்சனையை இன்னும் தீர்த்துக்கொள்ள இயலாத நிலைமைக்கு இந்த பிரச்சனை போகிறதென்றால் இது இன்னும் இந்த பிரச்சனை இந்த எல்லா இடத்துக்கும்
போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீ அதனால் உடனடியாக அமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்றால், என்னால் ஹிஜாபை அணிந்து வேலைக்கு போகிறது என்று சொல்கிறது இன்று உலகத்தில் அமெரிக்கா கூட நாடுகளில் கூட அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் துணை நாடுகளில் அது வழங்கியிருக்கிறது. இனி இது ஒரு புது விஷயம் ஒன்று அல்ல, ஒரு முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபை அணிந்து வேலைக்கு போகிறது. இனி இது இந்த நாட்டிலையும் பல இடங்களில் ஹிஜாபை அணிந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு, இந்த மாதிரி அதுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்றால் அது உடனடியாக அமைச்சர் அவர்கள் முன்வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பை வழங்க வேணும். அதுதான் அமைச்சருடைய பொறுப்பாக இருக்கிறது. அது சர்க்குலர் ஒன்று இல்லாட்டி புது சர்க்குலர் ஒன்று அடித்து சரி இதை உறுதிப்படுத்த வேணும் என்று தான் நான் அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் இப்போது மிக நிதானமாக முஸ்லிம் தமிழ் மக்களுக்கிடையில் எப்போதும் ஒற்றுமை இருக்க வேண்டும், அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஒரு நலன் விரும்பியும் அந்த வைத்தியசாலையினுடைய நலன்புரி சங்கத்தினுடைய முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய திரு ராஜன் அவர்கள் எமது செய்தி பிரிவுக்கு ஒரு குரல் பதிவு ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அவற்றை முழுமையாக விட்டு விடுகிறோம். நாங்கள் முஸ்லிம் மக்களோடு நட்பாக இருக்கிறோம். இன்றும் அவர்களுடைய பகுதியில் தான் அவர்களோடு தான் நாங்கள் உறவாக பழகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் எந்த ஒரு விதமான முரண்பாடும் இல்லை. யாரோ ஒரு சக்தி இதனை பிழையாக பயன்படுத்த முற்படுகிறார்கள் அல்லது முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே அனைவரும் அவதானமாக இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையையும் திரு ராஜன் அவர்கள் நம்முடைய செய்தி பிரிவுக்கு அனுப்பிய ஒரு காணொலியிலே உருக்கமாக வேண்டியிருக்கிறார். இந்த விவகாரங்களிலே யாருமே இதற்குள் சென்று விடாதீர்கள், இது ஒரு மிகவும் சாதாரணமான விடயம் என்று கூறியிருக்கிறார். அன்பார்ந்த மக்களே, உங்களிடம் அந்த காணொலியை நீங்கள் இப்போது கேட்கலாம். அனைத்து ஐபிசி சேவையின் பணிப்பாளர், அதில் கடமை புரிகின்ற ஊழியர்கள், குறிப்பாக எங்களது அன்புக்குரிய மதிப்பிற்குரிய தமிழரசு அண்ணன் அவர்களுக்கு இந்நேர வணக்கம். அண்ணன் வரலாற்றிலே வாழ்க்கையிலே நான் கண்ட ஓர் உன்னதமான அன்பான மனிதர் எங்கள் தமிழரசு அண்ணன். உங்களுடைய இந்த பேச்சு திறமை, உண்மையிலே இந்த நிகழ்ச்சி தொகுப்பு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு, நிகழ்ச்சியை செயற்படுத்துகின்ற திறன், உண்மையிலே உங்களுக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் தந்திருக்கின்றான் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அண்ணன் எங்களுடைய கல்முனையினுடைய இதயமாக கண்களாக இருக்கின்ற 2 அரச நிறுவனங்கள், ஒன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம், அதே போன்று கல்முனை ஆதார வைத்தியசாலை. இரண்டும் எங்களுடைய உயிர் மூச்சு, என்னுடைய இதய துடிப்பில் அது இரண்டுமே முக்கியமானது. என் தாயை விட நான் நேசிக்கும் நிலம் என்னுடைய கல்முனை நிலம், தமிழர் பிரதேசம். அந்த வகையில் என்னுடைய கல்முனையின் கண்ணாக இருக்கின்ற 2ஐயும் நான் எந்த இடத்திலும் யாருக்கேனும் விட்டுக் கொடுப்பதில் நான் ஒருவிதம் கூட சோர்ந்து போக மாட்டேன். நான் என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வடக்கு பிரதேச செயலகம், அதே போன்று எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலை 2ஐயும் நான் காப்பதற்காக, பாதுகாத்து என்னுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதற்காக, என்னுடைய உயிர் மூச்சை கூட விடுவதற்கு நான் எந்நேரமும் தயாராக இருக்கின்றேன். இதை நீங்கள் எந்த இடத்திலாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய இதய துடிப்புகள் நின்ற பிறகும் நீங்கள் அது பற்றி பேச வேண்டும் என்று நான் ஆவலடைகின்றேன். அண்ணன் உண்மையா எங்களோட கல்முனை, நான் இனி விஷயத்துக்கு வாரேன், நான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன். எங்களோட கல்முனை வடக்கு பிரதேச செயல பிரச்சனை கடந்த காலத்தில் நான் உண்ணாவிரத போராட்டம் செய்திருந்தேன். அந்த செய்தியையும் நீங்கள் பலவிதமாக பல வடிவங்களில் எல்லாம் நீங்கள் பிரசுரித்திருந்தீர்கள். எங்களுக்காக, எங்களுடைய கல்முனை மண்ணிற்காக, எங்களுடைய தமிழ் இனத்திற்காக நீங்கள் குரல் கொடுத்திருந்தீங்க. அதற்கு நான் நன்றி சொல்ல மறந்து விடவில்லை. நான் அந்த நேரத்தில் நான் அதை பற்றி ஒன்றுமே சிந்திக்கவில்லை. நாங்கள் போராடியும் எங்களுக்கு அந்த பலன் கிட்டவில்லை என்கின்ற அந்த ஏக்கத்திலே நான் உங்களிடம் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு நன்றி கூறவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் மன்னிப்பு கேட்கின்றதுக்கு காரணம், நான் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஐபிசி நிறுவனத்தினுடைய அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அண்ணன், இன்று எங்களுடைய கல்முனையின்
அடுத்த கண்ணாக இருக்கின்ற எனது உயிராக இருக்கின்ற எங்களது வைத்தியசாலை, எங்களுடைய அந்த வைத்தியசாலையினுடைய தவிசாளர் நான். வைத்தியசாலை குழு வந்து அமைச்சினால் நியமிக்கப்படுகின்ற குழு, அமைச்சரினால் நியமிக்கப்படுகின்ற அந்த குழுவினுடைய தவிசாளர் நான். அந்த வகையிலே இன்று நான் தவிசாளர் இருக்கின்றேன். இதற்கு முதல் நான் உறுப்பினராக பல தடவைகள் இருந்திருந்தாலும் எங்களுடைய வைத்தியசாலை பல காலமாக தொண்டு தொட்டு தொடர்ச்சியான அழுத்தம், அதாவது முஸ்லிம் அரசியல்வாதிகளின் அழுத்தத்தினால் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருகின்ற அனைத்து பொருட்களும் அபிவிருத்திகளும் எங்களிடமிருந்து இருக்கின்றது. அதையெல்லாம் நாங்கள் போராட்டத்தின் மூலமே எங்களுடைய முயற்சியினூடாகவே நாங்கள் பெற்றெடுத்து இன்று எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மக்கள் என்று சொல்வது தமிழ் பேசும் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வைத்தியசாலையினுடைய சேவையை அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுக்கு எழுந்திருக்கின்ற பிரச்சனை இந்த பரிதா பிரச்சனை ஒரு பிரச்சனை அல்ல. அதை பிரச்சனையாக ஆக்கியது அந்த 9 பேரும் அவர்களோடு இருக்கின்ற இந்த இனவாதம் கொண்ட முஸ்லிம் இனவாதிகளால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. பாவம் முஸ்லிம் மக்கள், எவ்வளவோ நல்ல முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள், மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் அதாவது விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய அளவு இருக்கின்றவர்கள் இன்று செய்த வேலையினால் தான் இன்று ஒட்டுமொத்தமான முஸ்லிம் மக்களையும் ஒரு கேள்விக்குறியாக தமிழ் மக்கள் பார்க்கிற அளவுக்கு மாற்றி இருக்கின்றது. உண்மையில அந்த பிள்ளைகள் 9 பேரும் தங்களுடைய சேவைக்குரிய அந்த உடையை உடுத்தி வந்திருந்தால் எந்தவித பிரச்சனையும் வந்திருக்காது. இருந்த போதும் அவர்கள் தங்களுடைய உடை சம்பந்தமான பிரச்சனையை ஆரம்பத்திலே எங்களுடைய பணிப்பாளர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் அதற்கான பதிலை, அதற்கான விடையை தேடி இருக்க வேண்டும் வைத்தியசாலைக்கு உள்ளேயே. ஆனால் அவர்கள் தேடியது முழுதும் வெளியிலே இருக்கின்ற இனவாதிகளிடம் சென்று அவர்கள் முறைப்பாடு இட்டதன் பயனாகத்தான் இன்று எங்களுடைய கல்முனை ஒரு இன முருகல் ஏற்படுகின்ற ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்கள் இரு பகுதியிலும் இருக்கின்ற மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தித்ததன் விளைவாக இன்று எந்தவித அந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்கின்றது. அந்த அசம்பாவிதத்தை எதிர்பார்த்து செய்திருக்கின்றார்கள். ஆகவே அண்ணன், இன்றைக்கு எங்களோட கல்முனை சம்பந்தமான பல விடயங்களை நீங்க உங்களோட ஊடகம் ஊடாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவுகள் தமிழர்கள் முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், கல்முனையிலே தற்பொழுது எப்படி வாழ்கின்றார்கள் என்ற விடயம், அதே போன்று எங்களுடைய கல்முனை சிங்களவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் தமிழர் சிங்கள முஸ்லிம் என்ற பாகுபாடுகின்றி நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்த பிரதேசம் இன்று வேறுபட்டு பிரிந்து வாழ்கின்ற பிரதேசம் வாழுகின்றது. அந்த விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு என்னுடைய கல்முனை மக்கள் சார்பாக, எங்களுடைய தமிழ் மக்களின் இதயமாக இருக்கின்ற எங்களுடைய கல்முனையை நாங்கள் வாழ்வதற்கு உங்களை போன்ற ஊடகம் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஊடகம் தேசிய தலைவரின் பின்னால் எங்களுடைய ஊடகம்தான் எங்களுடைய ஆயுதமாக இருக்கின்றது. இந்த ஊடகம் இன்று உண்மையிலே நான் கூற வேண்டும், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை கல்முனையாக இருக்கட்டும், அம்பாறை மாவட்டத்திலே எந்த செய்தியாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலை வருகின்ற பொழுது எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த வி.டி. சகாதேவராஜா அவர்கள் உண்மையிலே எங்களுடைய செய்திகளை சிறப்பாக திறன்பட எழுதுவார். எழுதக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கின்றது, ஆண்டவன் கொடுத்த வல்லமை. அதை வைத்துக் கொண்டுதான் உண்மைக்குண்மையாக எழுதி ஒரு சில விடயங்களை நாங்கள் வென்றெடுத்திருக்கின்றோம். ஆனால் இருந்த போதும் பல விடயங்களில் நாங்கள் தோல்வியும் அடைந்திருக்கின்றோம். என்றால் எங்களுக்கு பலம் இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த பலத்தை இன்று நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இந்த ஐபிசி நிறுவனம் தந்திருக்கின்றது. இந்த ஐபிசியிலே சேவை ஆற்றுகின்ற அனைவரும் எங்களுக்காக பாடுபட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக தமிழரசு அண்ணன் என்று சொல்வதற்கு அந்த பேரிலேயே தமிழ் வருகின்றது. அந்த தமிழுக்கு சொந்தக்காரர் ஆன இந்த தமிழரசு அண்ணன், நான் உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் கல்முனை மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் உங்கள் நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சிறந்தாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. அத்தோடு மன்னிக்க வேண்டும், எங்களுடைய வைத்தியசாலை குழுவின் சார்பாகவும்
எங்களுடைய வைத்தியசாலை கல்முனை ஆதார வைத்தியசாலை குழு சார்பாக தவிசாளர் என்ற ரீதியிலே எங்களுடைய வைத்தியசாலையினுடைய செய்தியை நீங்கள் உலகறிய செய்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த சூழ்நிலையில் ICCPR-க்கு வழக்குகள் தாக்கல் செய்வதற்கான ஒரு முகாந்தரம் இடம்பெற்று வருகின்றது. முகநூல் பதிவுகள், சமூக வலைதள பதிவுகளின் அடிப்படையில் ஒரு இனத்துக்கிடையில் குரோதங்கள், இன வன்முறையை தூண்டுகின்ற வகையில் கருத்துக்கள் வெளியிட்ட பலருடைய தகவல்கள் திரட்டப்பட்டு வெகு விரைவிலே ஒரு நீண்ட வழக்கு கோர்வை ஒன்று இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரங்களில் அரசியல் நலன் தேட வேண்டாம். நாடு அமைதியாக இருக்கிறது. மக்களுக்கிடையில் நல்லுறவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களை யாரும் பிழையாக வழிநடத்த வேண்டாம். அரசு சுற்றி நிறுவம் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவோ அதனையே அந்த திணைக்களங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு முரணாக அந்த திணைக்களங்கள் பின்பற்றுமாக இருந்தால் அது அமைச்சு மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். கீழ்நிலையில் அதிகாரிகள் அது தொடர்பான நடவடிக்கைகளை கீழ்நிலை ஊழியர்கள் மீது எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே மிகவும் பொறுமையோடும் பொறுப்போடும் இருந்தீர்கள். கிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் யார் இந்த கிஸ்புல்லா? இந்த கிஸ்புல்லா மக்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் அல்லது இனவாதத்தின் உச்சமாகவும் இனவாதத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் காணப்பட்ட கிஸ்புல்லா இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் பகுதி மக்களுக்கு அரசியலுக்கு தேவையானவராக இருக்கின்றார். இவர் தொடர்பில் அரசு விரைந்து முடிவெடுப்பதிலும் தடங்கள் இருக்கின்றது. மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கின்றது. இந்த முகநூல் போராளிகளாகவும் அல்லது முகநூலில் ஆளில்லாத முகநூலில் ஒருவரை வசைபாடுவதை விட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முடிந்தால் முற்படுங்கள். அல்லது நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் விசமத்தனமான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டால் அதற்கு எதிராகவும் அரசு தயாராகிறது என்கின்றது தகவலை கூறி மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அரசு சுற்றி நிறுவனங்களை பின்பற்றாதவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது அரசு சுற்றி நிறுவனங்களை பின்பற்ற தவறுகின்ற பட்சத்திலே அவர்கள் மீது உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரச சுற்றி நிறுவனத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எது இடம்பெறப் போகிறது, எதில் யார் சிக்க போகிறார்கள், இவ்வாறான சூழ்நிலைகள் எவ்வாறு கடந்து போக போகிறது என்ற தகவலுக்காக எல்லோரும் காத்திருக்கிறோம். ஆனால் கல்முனை விவகாரத்தில் அங்கு ஒரு சுமூகமான உறவு நீடிக்கிறது இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.